ஆண்டவரே எங்களை அழைத்து வந்தவர் நீர். எங்களை ஆண்டவரே உங்கள் கருவிகளாக எங்களை பயன்படுத்த எங்களை முன்குறித்தவர் நீர். ஆண்டவரே உங்களை பார்க்கும்படியாய் 6 மாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றி சொல்லவும், இந்த 7ஆம் மாதத்துல 1ஆம் தேதியில இந்த மாலை வேளையில் ஆண்டவரே திருச்சபையாய் எங்களை அழைத்து வந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. வந்திருந்த பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை கேட்க போகிறோம். சத்தியம் எங்களுக்கு சொந்தமாகும்படியாய், சத்தியம் எங்களுக்கு சொந்தமாகும்படியாய் எங்களோடு கூட இடைபடுங்க. எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் ஆவியால் எங்களை நிரப்புங்க. வந்தது நல்லது என்று கலந்து போவதற்கு அத்தனை ஆசீர்வாதங்களை வர்த்திக்கப்படும். தடைகளை மாற்றுங்க, ஆசீர்வாதங்களை கொண்டு வாங்க. பெரியவராய் சேர்ந்து புதிய நமக்கு மக்கள் செலுத்துகிறேன். இயேசு மூலம் கேள்வி நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஹalleluya வந்து நடுவுல முடியும் போது தான் சொல்லுவாங்க. ஏன் தூங்குறவங்கெல்லாம் எழுப்பிடுங்க. அப்புறம் ஆரம்பமே சொன்னீங்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைச்சவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் வாக்கு மாறாதவர், உன்னையும் என்னையும் அவருடைய மகனாய் மகளாய் முன்குறித்தவர், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய மகனாய் மகளாய். ஹalleluya. 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 அதுதான் ஹalleluya. ஆமென். உங்களுக்கு மட்டும் இல்ல, தேவன் உன்னையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார், அழைச்சிருக்கார், பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மகனாய் மகளாய் முத்திரித்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையால தேவனுக்கு நாம் நன்றி சொல்வது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. ஆமென். 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 நாம் வாசித்த வேத பகுதியை நாம் புரட்டிக் கொள்ளலாம். வாசிக்கலாம் 1ஆம் வசனத்தை. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. நல்ல கவனிக்கணும். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்து மறுபடியும் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென். ஆமென். ரட்சிப்பு என்பது அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புவது. நம்பவில்லை என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லலாம். நான் சொல்ல வேதம் அழகாய் தெளிவாய் திட்டமாய் சொல்கிறோம். ரோமரின் புஸ்தகத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டதான ஒரு உண்மை. பவுல் ஊழியங்களிலே அனுபவித்து ருசித்த காரியங்களை மிக அழகாய் தெளிவாய் எழுதுகிற உண்மை. அது யாருக்கு எழுதுறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிற கடிதம். ஊழியத்துக்கு போவாரு. அங்க ஊழியெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி அவர் இருக்கும் இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன போறாரு?
ஒரு லெட்டர் எழுதுவார். யாருக்கு? யாருக்கு? திருச்சபை மக்களுக்கு. அப்போ இதெல்லாம் நீ மாத்திக்கணும். இதெல்லாம் நீ மாத்திக்கணும். இதை நீ மாத்தலன்னு சொன்னா என்ன இல்லை, நீ கிறிஸ்துவ இல்லை. அந்த திருச்சபைக்கு அவர் கழுதி எழுதுவார். அப்படி எழுதப்பட்ட கடிதங்கள் தான் எத்தனை? 13 கடிதங்கள். ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவர் போயிட்டு திரும்பி வரும் பொழுது எழுதப்பட்ட கடிதங்கள் 14 சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒன்று பாதி பரிசுத்த பவுலும் பாதி லூக்காவுமாய் எழுதப்பட்டது என்று சொல்லி வல்லுநர்கள் சொல்லுகிற காரியங்கள். ஆனால் பரிசுத்த பவுல் ஊழியம் செய்ய நாட்களில் 20 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியம் செய்தார். 20 இடங்களிலே ஆலயங்களை நிறுவினார் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்த பவுல் அவர் எங்கெல்லாம் ஊழியம் பண்ணாரோ அங்கெல்லாம் திருச்சபைகளை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். இன்றைய காலத்தில் திருச்சபை உருவாக்குவது என்பது அன்றைய காலங்களில் மிக மிக கடினமான ஒரு சூழல். மிக மிக கடினமான சூழல். ஆனாலும் கூட இந்த பவுல் 20 ஆண்டு கால ஊழியர்களில் 20 திருச்சபைகளை உருவாக்கினார். அதற்கு பிறகு அவருடைய மரணம் எண்ணெய் கடாயில போட்டு அவரை கொல்றாங்க. எப்படியா அவ்வளவு பெரிய கடாய் வச்சிருப்பாங்க? அப்புறம் பேர் செல்ல வாட்ஸ்அப்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியாது. என் உயரத்துக்கு மீனை கிளீன் பண்ணி கட் பண்ணி அப்படியே விட்டு வளர்க்கலாம். என்னது யார் உயரத்துக்கு? ஒரு நாள் தூக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வந்து அப்படியே உள்ள விடலாம். அப்பதான் யோசித்து பார்த்தேன். எதை? அப்போ அவளையும் கூட அப்படியான ஒரு சூழலில் விட்டு கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேக சீடர்கள் ரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இவர் சீடர் அல்ல, ஆனாலும் இவரும் ஊழியத்தை செய்து ஊழியத்தில் தனக்கென்று ஒரு முத்திரை தரித்துக் கொண்டவர் இந்த பரிசுத்த பவுல். ஆரம்பத்தில் 2 சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் யோவான்ஸ்தானுடைய சீடர்கள். ஞானஸ்தானம் எடுத்து மறுநாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. நடந்து போகும்போது அந்த யோவான்ஸ்தானுடைய சீடர்களுக்கு காண்பிக்கிறார். அவர் தான் மேசியா என்று காண்பிக்கிறார். உடனே காண்பித்து அவர் என்ன பண்ணாரு? காணாமல் போயிட்டார். இவங்க அவருக்கு பின்னாடி போறாங்க. யாருக்கு பின்னாடி? ஏசாவுக்கு பின்னாடி போறாங்க. உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். இவங்க என்ன பண்றாங்க? இவங்க தேடுற மாதிரி புரிஞ்சு தேடுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, என்ன தேடுறீங்க அப்படின்னு. உடனே இவங்க நேர எதுக்கு தேவையில்லாத பேசணும்னு சொல்லி, ஐயரே நீங்க எங்க தங்கிருக்கீங்க வந்து பார் கூட்டு வர. அவங்க 10ஆம் மணி வேலை நான் முழுவதும் அங்க இருக்காங்க. மறுபடியும் புறப்பட்டு 2 சீடர்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுல ஒருவர் பெயர் மட்டும் வேதத்தில் சொல்லப்பட்டது, அந்திரேயா என்று சொன்னார். இன்னொருவருடைய பெயர் சொல்லப்பட்டது. இதற்கு முன்பும் பிரசங்கித்திருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் பெயர் அந்திரே. வந்து பார்த்த பிறகு நற்காரியங்களை அறிவித்தார். அதோடு பார்த்த
கேட்ட சத்தியத்தை எனக்கு மட்டும் சொந்தமாக்கி கொண்டு வைத்திருக்க கூடாது, மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும். அவர் நேரம் போயிட்டு வீட்டில் ஆரம்பிக்கிறார். பேதுருக்கு சொல்றார், நான் யாரை பார்த்தேன்? இயேசுவை பார்த்தேன்னு சொல்றார். யாரை பார்த்தேன்? இயேசுவை பார்த்தேன். உடனே அவர் என்ன பண்றாரு? தன் சகோதரன் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார். வந்து பாருங்க என்று அழைத்து கொண்டு போகிறார். அவரும் இயேசுவை பார்க்கிறாரு. மறுபடியும் அவரும் திரும்பி வந்த பிறகு அவரோடு நின்று போகாதபடிக்கு பக்கத்து வீட்டுக்கான பிலிப்பு கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு? நான் யாரை பார்த்தேன்? இயேசுவை பார்த்தேன்னு சொல்றாரு. நான் இயேசுவை பார்த்தேன். உடனே அவரையும் அழைத்து கொண்டு போறார் பேதுரு. அவரும் இயேசுவை பார்க்கிறாரு. திரும்பி வர வந்துட்டு பக்கத்து ஊருக்காரனாகிய நாத்தான் வேலையை பார்க்கிறார். யாரு? நாத்தான் வேலையை பார்க்கிறார். அப்ப நாங்க யாரை பார்த்தோம்? சொல்லி பார்த்தேன். என்னன்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்திரேயை பார்த்தா, அந்திரேய வந்து பேதுருக்கு சொன்னா, பேதுரு எனக்கு சொன்னாரு, நாங்க 3 பேரும் யாரை பார்த்தோம்? யாரை பார்த்தோம்? யாரை பார்த்தோம்? இயேசுவை பார்த்தோம். யார்கிட்ட சொல்லியிருப்பான்? நாத்தான் வேலைக்கிட்ட சொல்லியிருப்பான். நாத்தான் வேல் சொல்றாரு, அப்படியான ஒரு அதிசயம் எங்க நடக்காது. எங்க நடக்காது? நம்ம ஊர்ல நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு இவருக்கு என்ன தெரியும்? வேதம் தெரியும். வேதத்துடைய அடிப்படை உண்மைகள் தெரியும். அவர் எங்க பிறப்பார், அவர் எங்க வளருவாரு, எங்க ஊழியம் பண்ணுவாரு, எல்லாம் யாரும் தெரியும். இவருக்கு தெரிஞ்சது நிமித்தமா அவர் என்ன பண்றாரு? அப்படியே ஒரு நிகழ்வு இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நம்ம ஊர்ல யாருக்கு வாய்ப்பு இல்லை. இயேசு இருக்கு. உடனே சொல்றாரு, நாங்க பார்த்து நீங்க பாருங்க. அவரு முற்றத்துக்கு வரும்போது பேசாங்க. அவர் பார்த்து கூப்பிடுறார், உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு அழைக்கிறார். என்னவா? உத்தம இஸ்ரவேலனே என்று அழைக்கிறார். உத்தம இஸ்ரவேலன் அழைத்த போது அவர் சொல்றாரு, என் ஆண்டவனே, என் தேவனே என்றார். அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு, வேதத்துடைய அடிப்படை தெளிவு வெளிப்படுகிற ஒன்று. இந்த 3 பேர் வந்தாங்களே, ஆரம்பத்தில் 2 பேர் வந்தாங்க. அதில் 1 பேர் குறிப்பிடப்படல. அதுக்கு அடுத்து 2 பேர் வந்தாங்க. மொத்தம் 4 பேர் ஆச்சு. அதில் 3 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஆள் பேர் சொல்லப்படலை. இவங்க வரும்போதுலாம் என்ன பண்ணல? பேசாம அவங்கள கூப்பிடல. ஆனா இவங்க வரும்போது மட்டும் என்ன பண்ணாரு? உத்தம இஸ்ரவேலன் கூப்பிடுறாரு. உடனே அவர் சொல்றாரு, என் ஆண்டவனே, என் தேவன் என்றார். உடனே அவர் சொல்றாரு, எப்பா உன்னை பிலிப்பு உன்னை கூப்பிடாதுக்கு முன்னாடி அத்திமரத்துக்கு படுத்திருந்தியே, எங்க படுத்திருந்த? அப்பவும் உன்னை நான் பார்த்துட்டு பண்றேன். பிலிப்பு உன்னை கூப்பிடாதுக்கு முன்னாடியே நான் உன்னை எங்க பார்த்தேன்? அத்திமரத்துக்களே படுத்து நான் பார்த்துட்டேன். ஆண்டவனே என்று சொல்லும்போது, கண்டு விசுவாசிக்கிறவளே காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் அப்படின்னு பேசுறாரு. யார்கிட்ட? யார்கிட்ட? வேதத்தை அறிந்தவங்க கிட்ட பேசுறாரு. அந்த 3 பேர்கிட்ட பேசல, அறியாதவங்க கிட்ட பேசல, அறிஞ்சவங்க கிட்ட பேசுறாரு. கண்டு விசுவாசிக்கிறவளே காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அதற்கு பிறகு இயேசு இந்த ஊழியத்திற்கு வருகிறார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட ஒரு சீடரும் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க 2 பேர் இருந்தாங்க. யார் அவங்க? யோவான் காட்டினதானே 2 சீடர்கள். அதில் ஒருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு தனக்கென்று 12 பேரும் தெரிந்து கொள்றார். ஊழியம் சேர்த்து தெரியுமா? 12 பேரை தெரிந்து கொள்றார். ஊழியம் பண்றார். பண்ணும்போது பெரும் திரள் கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போறாங்க. உடனே சீடர்களும் பெறுகிறாங்க. 70 பேர் ஆயிட்டாங்க. எத்தனை பேரு? 70 பேர் ஆயிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? ஏசாமி 70 பேர் 2 பிரிக்கிறார். அது 2 பிரிக்கிறார். அதுக்கு முன்பு நடந்த சம்பவம்.
ரெண்டா பிரிப்பதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். 70 பேர் ஆன உடனே இந்த பரிசுத்த பவுல் இதுல வந்து சேர்ற எதுல இந்த கூட்டத்துல 70 பேரும் சீனியர் ஊழியக்காரங்க, அனுபவிக்க ஊழியக்காரங்க, ஊழியத்தை ஊழியமாக செய்து ஆண்டவரோடு கூட அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவங்க. இந்த 12 பேர் மாத்திரமல்ல, இந்த 70 பேரும் கூட எங்கெங்கெல்லாம் ஊழியம் நடந்ததோ அங்கெல்லாம் யார் போனது? 70 பேரும் போன சூழல். ஆனால் இந்த இடையில சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்தவம் வளரக்கூடாது என பெருந்திரள் கூட்டம் தம் சொந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு எல்லாரும் கொண்டு போயிட்டு சிறையில போட்டு பக்கத்து ஊருக்கு அவர் புறப்பட்டு போறார். அது லெட்டர் வாங்கி போறார், உரிமை லெட்டர். அந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க. எதுக்கு? கிறிஸ்துவனை அழிப்பதற்காக. அந்த நாட்டினுடைய தலைவரும் என்ன பண்ணாரு, லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. இவரும் போறார். பாதி வழியில குதிரையிலிருந்து கீழே விழுறாரு. 2 கண்ணும் அவருக்கு தெரியல. கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டான். கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சவுலோடு பேசுறார். முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமோ? உடனே அவர் உடனே சொல்றாரு, என் ஆண்டவனே என் தேவன் என்றார். என் ஆண்டவனே யார் சொல்றது? சவுல். உடனே கையில கொண்டு கையில் கொடுத்து, நீ புறப்பட்டு என்ன பண்ண போ, உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்ணுவான். உன் கண்டு திருக்கப்பட போன்ற நேர்த்து என்ன பண்ண இடத்துக்கு நீ போ. யார் கூட்டு போறது? கையில தண்ணி கொடுத்துட்டான். எல்லாம் ஓடி போயிட்டான். கூட வந்தார் வாங்கி ஓடிட்டான். இவரும் தட்டு தடமாடி நேர்த்து 2 மணி இடத்துக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி தேவன் போயிட்டு சொல்றாரு அவங்ககிட்ட, யாருக்கிட்ட? சிவமணியில குடிகாரன் சொல்றாரு. என்னன்னு சொல்லி, ஏப்பா அப்பா யார் வருது? சவுல் உங்ககிட்ட வரான். நீ என்ன பண்ண? அவனுடைய கண்ணில் திறந்து அவனுக்கு சிவமணி ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்பு. அனுப்பிங்க பயப்படுறாரு. அவன் யாரு? கிறிஸ்தவங்களை துன்புறுத்தி அடிச்சு சிறைச்சாலையில போடுறவன் அவனா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோடு கேட்கிறார். மறுபடியும் அவன் போகிறான். போன மாத்திரத்துல அந்த சம்பவங்கள் அத்தனையும் யாருக்கு சொல்றான்? ஊழியக்காரனாகிய சொல்றான். சொன்ன மாத்திரத்துல அவரும் இதை கேட்டு அவருடைய தலையில கை வச்ச உடனே அவருடைய கண்ணில் இருந்து மின் சிதிர்கள் போன்று ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த மாத்திரத்துல அந்த கண்கள் தெரிந்தது என்று பார்த்தோம். 3 நாள் அவர் எதை பார்க்கல வெளிச்சத்தை அவர் பார்க்கல. யோனா 3 நாள் மீன் வைத்திருந்தது போல இந்த உலகத்தின் இன்றும் 3 நாள் எதை பார்க்க முடியல? சூரியனையும் சந்திரனையும் மனிதனையும் ஆணில் படுத்த மரம் செடி கொடிகளை பார்க்கக்கூடாதபடிக்கு 3 நாள் கண்கள் மறுபடியுமாய் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த 70 பேர்ல ஒருவராய் சேர்க்கப்படுறார். 70 பேர்ல ஒருவராய் சேர்க்கப்படுறார். இந்த ஊழியத்தோடு வந்து சேர்ந்த பிறகு இவர் நடந்து போனா பிசாசு எல்லாம் ஓடுது. இவருடைய அங்கி போட்டு கட்டி வச்ச உடனே தொட்டவங்க சுமத்த பெறாங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்குது இவருடைய பேச்சு நிமித்தமா. இவர் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள தரிசப்பட்டினத்துக்கு அவர் சொந்த ஊருக்கு கப்பலுக்கு திருப்பி எடுத்து கையில் வச்சுக்கிறார். யாரு யாருயா?
யார் இந்த சீடர்கள்? எல்லாருமே சீனியர், மோஸ்ட் சீனியர் சீடர்கள் எல்லாம் இவன் நடந்து போனா பிசாசு ஓடுது, அவன் கை வச்சிருக்கிற போர் தொட்டா சுகமாகலாம், அதிசயங்களும் அற்புதங்களும் இவருடைய பேச்சிலிருந்து புறப்பட்டு போகுது. இவன் இருந்தால் நம்ம பேர் ஆயிடும், டேமேஜ் ஆயிடும். எங்கேருந்து துரத்திடணும்? யாரை துரத்தணும்? யாரை துரத்தணும்? நல்ல உழைக்கான துரத்தணும். இதே மாதிரி தான் ஏசாமி கூட ஊழியத்தில் போகும்போது 2000 பன்றிகள் மேய்க்குது. அவன் கேட்கிறான் என்னன்னு சொல்லி, என்ன பண்ணுவேன், எங்க விசாசம் குடிச்சு சொல்றான், அந்த பன்றி குழுக்களை அனுப்புறான். அப்படியே அனுப்புறாரு, எல்லாம் பணியெல்லாம் கடல வந்து செத்து போகுது. இதெல்லாம் பார்க்க வர்ற ஊர் மக்கள் அதிசயத்தை சொந்தமாக்கல, இயேசு ஊரோடு சொல்றான். என்னது, இயேசுவை ஊரை விட்டு தயவு செய்து இங்க இருக்காங்க போயிடுங்க. கட்டப்பட்டிருந்ததானே, சங்கையிலால் கட்டப்பட்டிருந்தது, அனுதினமும் தன்னை காயப்படுத்திக் கொண்டு இருந்த மனிதனுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. இத்தனை பண்டிகை மூலமாய் அவன் மேல் இருந்ததானே பிசாசெல்லாம் வெளியே போயிருக்கு. இதை குறிச்சுதான் இல்லை, ஒரு ஆச்சரியமோ அல்லது அவர் செய்ததான ஊழியத்தினுடைய வெளிப்பாட்டையோ அவன் சொந்தமாக்கி கொள்ள. யாரும் கொடுக்குறாங்க வெளியில ஊரை விட்டு, எங்க ஊரை விட்டு இது வெளியே போயிடுவீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கூட பவுல் என்ன செய்யல, ஊழியதான் பண்ணாரு, அதிசயங்களை அற்புதமே செய்யறாங்க. கூட இருக்க சீடர்கள் அவங்க இயேசுவை அறியாதவங்க, அவங்க கூட விட்டு தோற்றுறவங்க. ஆனா இவங்க இயேசுவை அறிஞ்சவங்க. வெளிப்பட சொல்றாங்க, கீழே கையில் கொடுக்குறாங்க. அவரும் வாங்கிட்டு நான் சொந்த ஊருக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த 70 பேரை ஒன்னா வைக்க சரியில்லைன்னு சொல்லி 2 பிரிக்கிறார். ஏசாமி எதிரே 2 பேரா பிரிக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, பிரிச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கு 2 பேர் போங்க. அப்போ இந்த பர்னபா எனப்பட்ட ஒரு மனிதர் அந்த கூட்டத்தில் இருக்கார். பர்னபா அவர் தான் தான் சொத்து எல்லாம் வித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த 70 பேரோடு ஒரே இடத்துல இருந்து ஊழியம் செய்திருக்கிற அநேகர்கள் அவரும் வருவோம். உடனே இந்த பர்னபா யோசிக்கிறார், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் வேணுமே. அப்போ இந்த 70 பேர் அவர் நல்ல ஊழியக்காரனே, அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு ஒரு ஐடியா இல்லை. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் வேணும். அப்ப யார் வேணும்? எங்க போறாரு தரிசனம் பண்றதுக்கு தேடுறாரு. எங்க இருக்கா பவுல் தேடி கண்டுபிடிச்சு அவனை கூட்டு வந்து அந்தியோகியா என்ன பண்ற இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். 2 பேர் நல்ல கவனிக்கணும். 70 பேர் சொல்லப்பட்டிருக்க தவிர 70 பெயர்களும் வேதத்தில் சொல்லப்படும். அதே மாதிரி ஆரம்பத்தில் 2 பேர், ஒருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு, மற்ற பேரு சொல்லப்படாது. யாரெல்லாம் ஊழியத்தை சத்தியத்தை சொந்தமாக்கி கொண்டு மக்களோட சத்தியத்தை அறிவிச்சாங்களோ அவங்க பெயர் மட்டும்தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நானும் நீயும் கூட சத்தியத்தை சொந்தமாக்கி கொண்டு மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும் போது, மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஆகையால்தான் பார்ப்பதை கேட்பதை மனதில் வைப்பதை காட்டிலும் மக்களுக்கு அறிவிப்பது நல்லது. ஆகையால்தான் ஆசிரியர்களை வந்து கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அன்றைய காலங்களில கடவுளாவே மறைச்சு சொல்றேன். இன்னைக்குதான் வந்து தொண்டை கத்தி வைக்கிறான், பென்சில்ல குத்துறான், அடிக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, ஆசிரியர்கிட்ட கெடுக்கிறாங்க. அன்றைய தினம் படிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, மேல இருந்து கீழே வேணா தோலை உரிச்சிருங்க. நான் எங்க கிராமத்துல நடந்த சம்பவம், என்னுடைய ஊழியக்கார் அவர்தான் வாதியார். அவரு அப்ப ஒரே தெரு தான் எங்களுடைய ஊர் தெரு. உள்ள வந்து அவன் வந்து ஒவ்வொருத்தரும் கூட்டுக்குவார். அவர் கொம்பு கையில் வச்சுருப்பார். அது கொம்பு கழித்து கூண்டு வந்து எல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு ஒழிஞ்சுக்குவாங்க. இப்படி பெற்று என்ன பண்ணுவாங்க, விருந்து விடுவாங்க, அவரை அடிச்சு கூட்டு போவார். இப்போ
கேழ்வரகு கொட்டி முடி போட வைப்பாங்க. அது உப்பும் கேழ்வரகு கொட்டி முடி போட வைப்பாங்க. இந்த சேர் மாதிரி சாஞ்சிட்டு சோத்து நிற்கிறோம் அவங்க கேட்பாங்க. தலைக்கு கட்டி தொங்க விட்டு கீழே இந்த இது இல்லை, அந்த முழு இருக்குமே, அது பேர் என்ன, அடையாளையா இருக்கும், சப்பாத்திகள் கீழே போட்டு மேலே கட்டி தொங்க விடுவாங்க. பெரிய பெரிய தூளை கட்டு. என்னுடைய அது ஸ்கூல், பெரிய ஸ்கூலு, அது மேலே கட்டி விடுவாங்க. அதுக்கு அப்பா அம்மாவும் என்ன பண்ணாங்க, என் பிள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லல, அவன் படிக்கணும். இன்னைக்கு அன்றைக்கு 85 சொல்றேன், ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எத்தனையோ ஆசிரியர்கள், ஹெட்மாஸ்டருங்க, ஐயருங்க, மிஷினரிங்க, ஊழியக்காரங்க, நர்ஸு, இப்படி 82 பேர் படிச்சோம் இந்த கிராமத்தில். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஊழியக்காரர் தான் காரணம். ஆதிரவன் தான் ஊழியக்காரர் தான் வரும். அன்றைக்கு என்ன பண்ணாங்க, அப்படியாய் இருந்த சூழல். அன்றைக்கெல்லாம் கடவுள் இடத்துல வச்சிருந்தாங்க ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் அப்படி ஒரு மரியாதை, மதிப்பு. ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பழத்தொட்டு வச்சு அன்றைய காலங்களில் நெல், கம்பு, கேழ்வரு, பேர்ன புளி, பேர்ன மிளகாய் எல்லாத்தையும் வச்சுட்டு சாஸ்திரமா காலில் விழுந்து, யார் காலில் வாதியர் காலில் விழுந்துட்டு சைட்டை வாங்கி அடிச்சுட்டு கொண்டு போவோம். இன்னைக்கு அன்றைய காலங்களில் 8th படிச்சவங்க கூட நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. 10th படிச்சவங்க நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. டிகிரி 4 டிகிரி 5 டிகிரி 6 டிகிரி இல்லை. இது +2 அப்புறம் +1 தான். 11ஆம் வகுப்பு கிடையாது. 12ஆம் வகுப்பு அப்படி கிடையாது. ஆனால் அன்றைய காலங்களில் கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை யாரும் கொடுத்தாங்க, ஆசிரியர்களுக்கு. இது உண்மை. ஆகையால வேதம் மிக அழகாய், தெளிவாய், திட்டமாய் போதிக்கிற உண்மை என்ன என்று சொன்னால், பரிசுத்த பவுல் அந்த கூட்டத்துல ஒருவராக இருந்தாரு. அவரை ஊரை விட்டு எங்களை கூட நீ வேணாப்பா வந்துட்டாங்க. மறுபடியும் மரணமா போயிட்டு அவரை கூட்டி எங்கோறாரு, அந்தியோக்கிய பட்டணத்துக்கு வராரு. அப்போஸ்தலர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவன் நல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை. அந்த நல்லவன் யார் என்று சொன்னால் அவர்தான் பர்னபா. அவர் யாரு? அவர்தான் பர்னபா. அவர்தான் பர்னபா. 11:24. அவர் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள். யார் மூலமா? பரிசுத்த பவுலும் பர்னபாவும். இந்த நல்லவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லியிருக்காருன்னா அது யார் மட்டும்தான்? பரிசுத்த வேதாகமத்திலே பர்னபாவுக்கு மட்டும்தான். ஆகையால இவங்க 2 பேரும் சேர்ந்து 1 வருஷ காலமாக ஊழியம் பண்றாங்க. எங்க? அந்தியோக்கியா என்னப்பட்ட இடத்துல அனுதினமும் சபையில மக்களை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. 1 வருஷத்துக்கு பிறகு 25ஆம் வசனத்துல 26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு
சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு பட்டணம், கப்பல் போக்குவரத்து உள்ள ஒரு பட்டணம், அதிகரிக்க பட்டணம், நம்ம சென்னை மாதிரி. அங்கே அவங்க ஒரு இடத்துல தங்கி ஊழியம் பண்றாங்க. ஒரு வருஷ காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கிறிஸ்துவோட பெயர் கொடுக்கல, தேவன் நமக்கு கொடுக்கல, ஆதி அப்போஸ்தலர் நமக்கு கொடுக்கல, இயேசு கிறிஸ்து கொடுக்கல. யார் கொடுத்த பெயர் அது? யார் கொடுத்த பெயர்? இயேசுவை அறியாத புறஜாதிகள், புறஜாதி மக்கள் கொடுத்த பெயர் தான் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். நாம் எப்படி கிறிஸ்துவாய் வாழ ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் கேட்ட காரியங்களை மக்களுக்கு அறிவித்து அவர்களும் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பது நம்முடைய தலையாய் கடமை. அது மட்டுமல்ல, வாசித்த பகுதியில சொல்லப்பட்ட காரியம் 9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இதை நீ சொந்தமாக்கிக் கொள்ளாமல் இயேசுவை அறிவிக்க முடியாது. நீ ரட்சிக்கப்படாமல் இயேசுவை அறிவிக்க முடியாது. இந்த 12 பேரும் இயேசுடைய ஊழியத்தை செய்த போது அவனோடு கூட வந்தாங்க. 70 பேர் அவனோடு கூட வந்தாங்க. அதற்கு பிறகு அவர் மரித்தார், மறுபடியும் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த பிறகு எல்லாம் பயந்து போய்கிறார். உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் சொல்றார், உங்களுக்கு சமாதானம். உடனே அவர்களோடு சமாதானம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஊதுறார். பரிசுத்த ஆவியானவர் சொந்தமாக்கி சொல்றாங்க. இந்த 11 பேர் வெளியில பொருள் போட்டு போய் என்ன பண்றாங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆமென். நம்பினால் ஒழிய, ரட்சிக்கப்பட்டால் ஒழிய, பரிசுத்த ஆவியானவரை சொந்தமாக்கி கொண்டால் ஒழிய இயேசுவை முழுமையாய் அறிக்கை செய்ய முடியாது, அறிவிக்கவும் முடியாது. அவங்க அறிக்கிறாங்க, பகிரங்கமா பேசுறாங்க, வீதி வீதியாக பேசுறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். நீண்ட ஒரு பிரசங்கத்தை பேதுரு செய்தார். அவர் பண்ணும்போது 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எவ்வளவு பேரு? 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 3000 பேர் ஏற்றுக்கொண்ட பிறகு 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். யாருங்க? யார் கொடுக்கிறது? யார் கொடுக்கிறா? பேதுரு கொடுக்கிறார். 3000 பேருக்கு பேதுரு மட்டும் கொடுத்துருக்க முடியுமா? அவரோடு இந்த சிறுவரோடும் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு அவர் ஊழியத்தை அதோடு நின்று விடாதபடிக்கு தொடர் ஊழியத்தை செய்கிறார். அது 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த பவுல் ஊழியத்தின் வாயிலாய் 7500 பேரை விசுவாசத்திற்குள் வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். நாம் எப்படி? என்ன, யாரெல்லாம் சத்தியத்தை சொந்தமாக்கிக் கொண்டு அவரை நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிச்சாங்க. அவருடைய பெயர்கள் எல்லாம் வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமும் கூட அப்படி அறிவிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரே வசனம் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறியக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகு.
அப்போ விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் நற்செய்தி அறிவிக்கும் போது நம்முடைய பாதங்கள் எல்லாம் எவ்வளவு அழகு என்று சொல்லப்பட்டது. உண்மைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டது. சத்தியத்தை அறிவிப்பதும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வதும் அவசியமாய் காணப்படுகிற உண்மை. வேதனை அழகாய் தெளிவாய் திட்டமாய் போதுகிற மற்றொரு காரியத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். வாசிக்கலாம் 17ஆம் வசனத்தை. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆமென், ஆமென். மறைவானவைகள் கர்த்தருடையவைகள், வெளிப்படையாக இருக்கிறது நமக்கு சொந்தமானவை. ஆமென். சொந்தமாக்கிக் கொள்வோம். அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்தப்படுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் பிறருக்காய் நற்காரியங்களை அறிவிப்பதும் அவர்களுக்காய் ஜெயிப்பதும் அவசியமாய் காணப்படுகிற உண்மை. அது மட்டுமல்ல, இந்த ஒரு சில நாட்களாக சங்கிலி பிரேயர் ஷோ பண்ணிக்கிறீங்க, நல்லது. அதனால எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, என் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். எனக்கு மட்டும் இல்லை, செபிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய தலைமுறைக்கு அது ஆசீர்வாதம். ஜெபம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் உயிர் தெளிந்தார் என்பதை நம்பி ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபம். ஆமென். அவர் செய்வார், அவர் நிறைவேற்றுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அவர் உயிர் உள்ள ஆண்டவர், அவர் வாக்குமூல ஆண்டவர், அவர் சத்தியம் உள்ள ஆண்டவர், அவர் நீதி உள்ள ஆண்டவர், அவர் அன்புள்ள ஆண்டவர் என்று சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். கண்டை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? இந்த முழு சரீரத்தை உருவாக்கினவர் சரீரத்துடைய அவயவங்களுடைய தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ? அவர் சத்தமிடுகிற ஆண்டவர், அவர் பேசுகிற ஆண்டவர், நாம் பேச வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். எப்படி பேச ஆயத்தமா இருக்கிறோம், எப்படி ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம், எப்படி மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த தொடர்புடையவர்களிலே நாம் ஜெயிப்போம் என்று சொன்னால் உண்மையான ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் தலைமுறை வாழ்விலும் பார்க்க முடியும். தொடர்ந்து ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மளுடைய குடும்பங்களை கொடாக்கூடியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.